சரி, பிளான் பிசியாலஜி. பிசியாலஜினா என்ன? ஜெனரலா பிசியாலஜினா உடல் செயலியல்னா அப்படின்னா என்னென்னலாம் வரும்? இப்போ நம்ம உடம்புல ஹியூமன் பிசியாலஜி நம்ம படிக்கிறோம், சரியா? ஹியூமன் பிசியாலஜியில் என்னென்னலாம் படிக்கிறீங்க? ரெஸ்பிரேஷன், அப்புறம் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், பாடி ஃப்ளூயிட்ஸ், சர்க்குலேஷன், இந்த மாதிரி படிச்சுட்டு போறீங்களா? அந்த மாதிரி பிளான்ட் பிசியாலஜினா பிளான்ட்ல நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன், சரியா? பிளான்ட்ல எப்படி டிரான்ஸ்போர்ட் நடக்குது, மாலிகூல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ்மெண்ட் நடக்குது, சரிங்களா? அதே மாதிரி எப்படி போட்டோசிந்தசிஸ் நடக்குது, பிளான்ட்ல நடக்கக்கூடிய ஃபைட்டோ ஹார்மோனுடைய ஆக்டிவிட்டி என்ன, சரியா? தாவர ஹார்மோனுடைய ஆக்டிவிட்டி என்ன, இதெல்லாம் தான் பிளான்ட் பிசியாலஜியில் பார்ப்பீங்க, சரிங்களா? ரைட். அப்போ பிளான்ட் பிசியாலஜி பார்த்தினா ஜஸ்ட் அந்த யூனிட்டுக்கான இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் ஒரு சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம லெசனை பற்றி பார்ப்போம் எப்பவுமே, சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூனிட்டுக்கான இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம். The description of structure and variation of living organisms over a period of time ended up as two apparently irreconcilable perspectives on biology. இந்த இடத்துல the description of structure and variation of living organism அப்படின்னா என்ன? ஒரு லிவிங் ஆர்கனிசம் நம்ம பார்க்குறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டை நான் பார்க்குறோம், அதோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் கொடுக்கும்போது வேரியேஷன்ஸ் வருதா இல்லையா? ஸ்ட்ரக்சர்லையும் வேரியேஷன்லையும் வித்தியாசங்கள் இருக்கும். எல்லா தாவரம் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது, அதில் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது லிவிங் ஆர்கனிசம் எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் எண்டட் அப் அஸ் டூ apparently incorrigible perspectives. ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. the two perspectives, மொத்தம் 2 பர்ஸ்பெக்டிவ்ல அது முடியுது. அது என்னென்ன அப்படின்னா, the two perspectives essentially rested on 2 levels of organization of life forms and phenomena. மொத்தம் ஒரு லிவிங் ஆர்கனிசத்துக்கு 2 பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லிவிங் ஆர்கனிசத்துக்கு 2 பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். One described at organismic and above level of organization அப்படின்னா என்ன? ஒன்று வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்படின்னா இப்போ நீங்கள் அனிமலில் சொல்கிறீங்க இல்லையா, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க, கட்டமைப்பு நிலைகள்னு சொல்கிறோம்ல. ஒன்று வந்து எதை குறிக்குதுன்னா அந்த மாதிரி தாவரங்களில் அதை மாதிரியாக குறிக்கும். while the second described at cellular and molecular level of organization. ஜஸ்ட் இது வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா இந்த ஆர்கன் அதில் இருக்கு அப்படின்னு சொல்றதோட சரி, அது ஃபர்ஸ்ட் லெவல். ரெண்டாவது லெவல் அந்த ஆர்கனுக்குள்ள லீஃப் எடுத்துக்கிட்டா அல்லது ரூட் எடுத்துக்கிட்டா அந்த ஆர்கனுக்குள்ள மாலிகுலார் லெவல் அல்லது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு செல் இருக்கும், அந்த செல்லுக்குள்ள இருக்கிறது என்னது மாலிகுல், நம்ம டிஎன்ஏ அந்த அளவுக்கு சொல்லிட்டு போறோம்ல, அது வந்து ரெண்டாவது லெவல்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு லிவிங் ஆர்கனைசத்தை 2 லெவலா நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒன்று வந்து ஆர்கனைசேஷன் லெவல், சரியா, உறுப்பு அளவிலான நீங்கள் விளக்கலாம். இன்னொன்று வந்து செல்லுலார் லெவல் அல்லது மாலிகுலார் பயாலஜி லெவல். ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டு செல்லுலார் லெவல், அது ப்ரோ கேரியாட்டா யூ கேரியாட்டா, சரிங்களா, அதில் மாலிகுலார் லெவல் எப்படி இருக்குது, ஜீன் எப்படி இருக்குது, அந்த லெவலில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா இது இந்த பாயிண்ட்? நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் ரிசல்டட் இன் ஈகாலஜி அண்ட் ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, ஆர்கனைசேஷன் லெவல் வந்து எதில் போய் முடியுது அப்படின்னா ஈகாலஜி அண்ட் ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ். ஈகாலஜி இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஆர்கனிசம், பாப்புலேஷன்லாம் சேர்ந்து கம்யூனிட்டி, இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க இல்லையா, அதில் போய் முடிகிறது ஃபர்ஸ்ட் லெவல், சரிங்களா. த செகண்ட் ரிசல்டட் இன் பிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. ரெண்டாவது வந்து நம்ம என்ன சொல்லணும், செல்லுலார் லெவல், மாலிகுலார் லெவல். அது எதை குறிக்குது அப்படின்னா பிசியாலஜி குறிக்குது, சரியா. எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது, சரி, எந்த செல்லில் எந்த செல் ஆர்கனல் ரெஸ்பிரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது, எந்த செல் ஆர்கனல் போட்டோசிந்தசிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது, சரியா, அந்த மாதிரி குறிக்கிறது. அண்டு பயோகெமிஸ்ட்ரினா இதான் மாலிகுலார் லெவல் நான் சொன்னேன். பயோகெமிஸ்ட்ரினா என்ன, பயோ ஒரு ஆர்கனிசத்துல என்ன மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு அந்த லெவலில் போகுது, சரியா. ஃபர்ஸ்ட் லெவல் ஜஸ்ட் ஈகாலஜிக்கல் லெவலா போயிடுது ஆர்கனைசேஷன்ன்றது. இந்த செல்லுலார் லெவலும் மாலிகுலார் லெவலும் எங்க போய் முடியுது, பிசியாலஜிலையும் பயோகெமிஸ்ட்ரியும் போய் முடியுது, சரிங்களா. ரைட். Description of physiological processes in flowering plants as an example is what is given in the chapters in this unit. அதாவது description of physiological process, நீங்க உடற் செயலிய செயல்முறையை பத்தி விளக்கணும், டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா
in flowering plants பூக்கும் தாவரங்கள்ல as an example is what is given in the chapter in this unit. அப்ப எதெல்லாம் நீங்க flowering plantsல பிசியாலஜில பார்க்க போறீங்க அப்படின்றத இந்த யூனிட்ல நீங்க படிப்பீங்க. சரியா? இப்போ flowering plantsனா இங்க ஹையர் பிளான்ட்ஸ் தான் நம்ம ஒவ்வொன்று படிப்போம். இங்க பாருங்க, ஹையர் பிளான்ட்ஸ்னாவே அது எதை தான் குறிக்கும்? flowering plants, that is angiosperm தான் குறிக்கும். ஓகே, அந்த லெவல்ல நம்ம படிக்க போறோம்னு சொல்றாங்க. The processes of photosynthesis, respiration and ultimately plant growth and development are described in molecular terms but in the context of cellular activities and even at organism level. இங்க பாருங்க, நமக்கு இங்க எதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஹையர் பிளான்ட்ஸ்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்குது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்குது, அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல் தாவரங்கள் எப்படி நடக்குது, அண்ட் மிகவும் முக்கியமா அல்டிமேட்லி பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட், தாவர வளர்ச்சி மற்றும் பெருக்கம். சரியா? பிளான் growth நடக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஹார்மோன்ஸ்லாம் கண்டிப்பா தேவை. சரிங்களா? அதெல்லாம் எப்படி நடக்குது, ஆர் டெஸ்கிரைப்டு இன் மாலிகுலார் டேர்ம்ஸ். இதெல்லாம் மூலக்கூறு அடிப்படையில நமக்கு அந்த வார்த்தைகளால விளக்குறாங்க. பட் இந்த கான்டெஸ்ட் ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஈவன் அட் ஆர்கனிசம் லெவல், செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் ஆர்கனிசம் லெவல் கூட நம்ம இந்த 3 சாப்டரையும் நம்ம படிப்போம் அப்படின்றது அர்த்தம். wherever appropriate the relation of the physiological processes to environment is also discussed. சார், இந்த physiological approach environment level கூட. சரியா? இப்ப எந்த இடத்துல உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் நல்லா லைட் இருக்குதோ, நல்லா லைட் படுது, ஆப்டிமமா இருக்குன்னா அந்த இடத்துல தாவரங்களோட எண்ணிக்கை கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும், இல்லைன்னா கம்மியா தான் இருக்கும். அது அந்த என்வரான்மெண்ட்ல கூட உங்களுக்கு இம்பாக்டா அமையும்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் பிசியாலஜியோட இன்ட்ரடக்ஷன். சரியா? நமக்கு தேவை 2 லெவலா லிவிங் ஆர்கனிசத்தை நீங்க பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆர்கனைசேஷன் லெவல், இன்னொன்று வந்து செல்லுலார் லெவல் அல்லது மாலிகுலர் பயாலஜி. ஆர்கனைசேஷன் லெவல்ன்றது எதில் போய் முடியுதுன்னா ஈகாலஜியில் போய் முடியுது. செல்லுலார் அண்ட் மாலிகுலர் லெவல்ன்றது பிசியாலஜியும் பயோகெமிக்கல் ப்ராசஸ்லையும் போய் முடியுது. சரிங்களா? அப்போ பிசியாலஜிக்கல்னு பார்க்கும்போது பிளான்ட்ல நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன், போட்டோசிந்தசிஸ், பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட்லாம் முடியும். சரிங்களா? இதுதான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஜஸ்ட் பார்த்துக்கோ, தமிழ் மீடியம் புக்கில் இதெல்லாம் இருக்காது. இப்போ நான் சொன்ன கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோ. சரியா? ரைட். அப்போ இதில் இந்த யூனிட்ல நீங்கள் எதெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், உயர்நிலை தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை. அப்போ இந்த ஹையர் பிளான்ட்ஸ்னாவே அது ஆஞ்சியோஸ்போம் தான் குறிக்கும். ரைட்டா? ரெண்டாவது ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். சார், தாவரங்கள்ல சுவாசித்தல் எப்படி நடக்குது? இதுவும் அதே தான். நீங்க ரெஸ்பிரேஷன் சொல்றதும் எதில் தான் வரும்? ஹையர் பிளான்ட்ஸ் தான் புரியும். அண்ட் அதே மாதிரி பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட், தாவர வளர்ச்சி மற்றும் பெருக்கம். சரிங்களா? இந்த 3 லெசன் தான் யூனிட் 4 பிளான் பிசியாலஜி இருக்கு. மொத்தம் 5 லெசன் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஒன்லி இப்போதைக்கு இந்த 3 மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ரைட். எப்பவும் போல ஒவ்வொரு சயின்டிஸ்டை பத்தி பார்ப்போம். ஸோ அந்த வகையில நாம இங்க பார்க்க போறது மெல்வின் கால்வின். யார் இவர்? கால்வின் சைக்கிளை கண்டுபிடிச்சவர் அவர் தான். கால்வின் சைக்கிள்னா C3 சைக்கிள். C3 C4 C3 சைக்கிள். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் 3 கார்பன் பாஸ்போகிளிசரிக் ஆசிட். புரியுதா? ஸோ அதை வச்சு கால்வின் சைக்கிளை நம்ம அவர் கொடுத்துருப்பாரு. அவர் டிஸ்கிரைப் பண்ணதால அது கால்வின் சைக்கிள்னு பேர் வச்சாங்க. மெல்வின் கால்வின் தான் அவருடைய முழுமையான பேரு. அவர் வந்து இந்த பிளான் பிசியாலஜில என்ன மாதிரியான ஒர்க்கை பண்ணியிருக்காரு, அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹலோ, என்ன பண்ணியிருக்காரு, என்ன அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அவர் எங்க பிறந்தாரு, எங்க படிச்சாரு, அந்த மாதிரி தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ரைட். மெல்வின் கால்வின் born in மின்னசோட்டா இன் ஏப்ரல். மின்னசோட்டா அப்படின்ற இடத்துல 1911 மெல்வின் கால்வின் பிறந்திருக்காரு. received his PhD in chemistry from the University of Minnesota. இவர் வந்து PhD எதில் வாங்கியிருக்காரு? கெமிஸ்ட்ரியில் வாங்கியிருக்காரு. சரி, கெமிஸ்ட்ரியில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. எந்த யூனிவர்சிட்டினா மின்னசோட்டா யூனிவர்சிட்டி. He served as professor of chemistry at the University of California, Berkeley. பெர்க்லி இருக்கக்கூடிய கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராகவும் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராகவும் வேலை செஞ்சிருக்கார். இது இவருடைய ஜஸ்ட் ஒரு இது. ஜஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2, 2ஆம் உலக போருக்கு பிறகு, when the world was under shock after the Hiroshima Nagasaki bombing and seeing the ill effect of radioactivity. அதாவது 2ஆம் உலக போர்ல என்ன நடந்தது? ஹிரோஷிமா நாகசாவில அமெரிக்கா தானே குண்டு போட்டுச்சு. என்ன குண்டோட பேர்லாம் என்ன படிச்சிருப்பீங்களே? ஃபேட்மேன் அப்படின்னு ஒரு குண்டோட பேருப்பா, இல்லையா? அப்புறமா பார்த்துங்க, அது தேவையில்ல சொல்றேன். 2 குண்டை போட்டாங்க. அங்க என்ன ஆச்சு அப்படின்னா
அந்த அட்டாமிக் ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால கதிர்வீச்சால பயங்கரமா பாதிக்கப்பட்டது ஜப்பான். சரிங்களா? அப்ப அந்த சின்ன ரேடியோ ஆக்டிவ் கொண்ட அந்த யுரேனியம் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால எவ்வளவு தீமைகள் அப்படின்றது தான் அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க. ஆட்டம்லாம் ரொம்ப பயங்கரமானது. இப்ப கூட நம்ம சொல்லுவாங்க, இப்ப நீங்க உங்களுக்கு ஜஸ்ட் சம் கிராம் ஆஃப் யுரேனியம் இருந்தா போதும், சரியா, ஒரு வருஷத்துக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க முடியும். சரியா? அந்த லெவலுக்கு அதுல அவ்வளோ பவர் இருக்கு. சரிங்களா? ரைட். அப்ப இந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு எல்லாமே உலக நாடுகளே ஷாக் ஆயின. ஏன்னா அந்த அந்த ரேடியேஷனுடைய கதிர்வீச்சோட ஆபத்து எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்தது. ரைட்டா? ரேடியோ ஆக்டிவிட்டி. கால்வின் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ் புட் ரேடியோ ஆக்டிவிட்டி டு பெனிஃபிஷியல் யூஸ். ஆனா இவங்க கூட சேர்ந்த சயின்டிஸ்டும் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை பயன்படுத்தக்கூடாத யுரேனியம் இதெல்லாம் இருக்குல்ல, ரேடியோ ஆக்டிவ் தனிமங்களை எப்படி நல்ல வகையில பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வராங்க. எப்படி நல்ல விதமா, இந்த மாதிரி நீங்க தூக்கி போட்டதால அது வேஸ்டா போச்சு, சரியா, அதனுடைய பாதிப்புகள் நடந்தது, அதை எப்படி நல்ல வகையில நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. along with J.A. Parsons studied reactions in green plants forming sugar and other substances from raw materials like carbon dioxide, water and minerals by labeling the carbon dioxide with C14. அதாவது இவரு அலாங் வித் பாஷிம் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டோட சேர்ந்து போட்டோசிந்தசிஸை பத்தி தானே ஆராய்ச்சி தான் அது. சரியா? இப்போ போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட் கார்போஹைட்ரேட் கிடைக்கும். இதானே நம்ம படிச்சுட்டு வரண்டா, இதானே படிக்கிறோம். சரியா? அப்ப இந்த இடத்துல ரா மெட்டீரியல்னா யார்? இவங்க தான். கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் இந்த இடத்துல ரா மெட்டீரியல். இதுல இருந்து தான் என்ன ஆகுது? கார்போஹைட்ரேட் தயாரிக்குது இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட். அப்ப அந்த மாதிரியான ரிசர்ச்ல இங்க பாருங்க, கிரீன் பிளான்ட்ஸ் ஃபார்மிங் சுகர் என்ன தயாரிக்குது? சர்க்கரையை தயாரிக்குது. சர்க்கரை மீன்ஸ் கார்போஹைட்ரேட் தயாரிக்குது. அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு. ரா மெட்டீரியல் யாரு? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். சரிங்களா? அண்ட் மினரல்ஸ் ஆல்சோ. இந்த இடத்துல மினரல்ஸ் கூட தேவைப்படும். மேங்கனீஸ் அந்த மாதிரி மினரல்ஸ் கூட தேவைப்படும். பை லேபிளிங் த கார்பன் டை ஆக்சைடு வித் C14. சார், நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். இந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்வுல போட்டோசிந்தசிஸ்ல என்ன கிடைக்கும்? பிளஸ் இது கூட என்ன கிடைக்கும்? கார்போஹைட்ரேட் கூட வேற என்ன ரிலீஸ் ஆகும்? வாட்டர். ஏன் இங்க 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 இந்த இடத்துல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். என்ன ரிலீஸ் ஆகும்? ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அத இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ஆக்சிஜன் எங்க இருந்து வருதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். கார்பன் டை ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனா அது, அல்லது வாட்டர்லயும் ஆக்சிஜன் இருக்கு, எங்க இருந்து வருது அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது வரும்போது இவங்க என்ன பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா C14 லேபிள் பண்றாங்க. C14 என்ன? அந்த கதிரியக்கத்தன்மை கொண்டது தான். அதை லேபிள் பண்ணிட்டோம்னா இப்போ ஆக்சிஜன் வருது இல்லையா, அதுல நமக்கு காமிச்சு கொடுத்துரும் கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து வந்திருக்குமா இல்ல வாட்டர்ல இருந்து வந்திருக்குமா அப்படின்றது அந்த லேபிளிங். சரியா? இப்போ இந்த பயோடெக்னாலஜில படிப்பீங்கல்ல, நமக்கு அந்த லேபிளிங் பார்த்துருக்கீங்களா? ஸ்ட்ரெயினை வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் அந்த C14 இவங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா? கால்வின் ப்ரொபோஸ்ட் தட் பிளான்ட்ஸ் சேஞ்ச் லைட் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி. கால்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவரங்கள் ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுது. லைட் எனர்ஜியை என்ன பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. சூரிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலா கன்வெர்ட் பண்ணுது பை டிரான்ஸ்ஃபார்மிங் ஆன் எலக்ட்ரான் இன் ஆன் ஆர்கனைஸ்ட் அரே ஆஃப் பிக்மெண்ட் மாலிகூல்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். எப்படி லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி, இப்போ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஒளிச்சேர்க்கை நிறமிகள், அதுதான் என்ன பண்ணுதான்? லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத இவங்க சொல்ல வராங்க. இதன் மூலமா தான் உங்களுக்கு மாறுதுன்னு சொல்றாங்க. ஓகே. The mapping of the pathway of carbon assimilation in photosynthesis earned him Nobel Prize in 1961. அத 1961ல பாத்வே ஆஃப் கார்பன் அசிமிலேஷன், கார்பன் டை ஆக்சைடு அசிமிலேட் ஆகிறது. அது இட் மீன்ஸ் கார்பன் நிலைநிறுத்தப்படுதல் எப்படி நடக்குது, அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி உங்களுக்கு ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆகுது, நிலைநிறுத்தப்படுகிறது பிளான்ட்ல அப்படின்றத கண்டுபிடித்ததுக்காக 1961ல அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? The principles of photosynthesis as established by Calvin are at present being used in studies on renewable resource for energy and materials and basic studies in solar energy research.
அதாவது இவர் வந்து கால்வின் வந்து என்ன பண்ணாரு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையுடைய கொள்கைகள் அல்லது கோட்பாடுகளை அவர் தான் சொன்னார். இப்படிதான் பிளான்ட்ல நடக்குது. அப்ப லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த இந்த ஆராய்ச்சியை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்மளாம் என்ன பண்றோம், சோலார் பேனல்லாம் யூஸ் பண்றோம். லைட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி வச்சு என்ன பண்றீங்க, அது என்னது பிசிக்கல் எனர்ஜியா மாத்துறீங்களா, கரண்டா மாத்திக்கிறீங்க. சரிங்களா. இதுக்கெல்லாம் பேஸ் யாருன்னா இவர் தான். சரிங்களா. அட் பிரசன்ட் பீயிங் யூஸ் இன் ஸ்டடீஸ் ஆன் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன, புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னு சொல்லுவோம். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னா என்ன, இப்ப நிலக்கரி கிடைக்குது, மண்ணுல நிலக்கரி கிடைக்குது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அதெல்லாம் வெட்டி எடுக்கலாம். எவ்வளவு நாளைக்கு எடுக்கலாம் இருக்கும், காலி ஆகிற வரைக்கும் தான். ஒன்ஸ் காலி ஆச்சுன்னா அது அது ரெனியூவபிள் எனர்ஜியா கிடையாது. ஆனா லைட்டு, சூரியன் நாளையில இருந்து உதிக்காதுன்னு சொல்லிட முடியுமா, முடியாது. சரியா. தண்ணி சுத்தமா இல்லாத போயிடும் நம்ம சொல்ல முடியுமா, முடியாது. சரிங்களா. மழை வராத போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்றது. அப்ப இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸ் ஃபார் எனர்ஜி, இட் மீன்ஸ் லைட் தான் இங்க ரெனியூவபிள் சோர்ஸ் சொல்றாங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் பேசிக் ஸ்டடிஸ் இன் சோலார் எனர்ஜி ரிசர்ச். அப்ப சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ரிசர்ச்சுக்கு இந்த நம்ம கால்வினுடைய ரிசர்ச் தான் ஒரு அடிப்படையா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா. இது புரியுதா பாரு, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணு. அடுத்தது போட்டோசிந்தசிஸ் பிளான்ஸ் தான் பார்க்கணும்.